நண்பர்களுக்கு பசுமை வணக்கம்ங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை முறை விவசாயம் செஞ்சிட்ருக்குறோம். அதுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு வயலுக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இடுபொருட்கள் கொடுத்துட்ருக்குறேங்க. தனித்தனியே ஒவ்வொரு வயலுக்கும் தனித்தனியாக ஒரு சோதனை அடிப்படையில் ஒவ்வொன்றுக்கும் நம்ம மாற்றி மாற்றி புதுசாக கொடுத்துட்ருக்குறேங்க. அது கொடுக்கையில் தான் நம்ம வந்து எல்லாமே ஒரு ஆவணப்படுத்துறதுக்காக ஒவ்வொரு வயலுக்கும் நம்ம கொடுக்குற இடுபொருளினுடைய மாற்றங்கள், அந்த பயிரினுடைய வளர்ச்சி, அதனுடைய தரம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா இது 2 ஆண்டுகள் பழமையான கோமைங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் எந்தளவுக்கு கருகருன்னு இருக்குதுன்ட்டு. இது இப்போ நம்ம இந்த 2 வயலுக்கு கொடுக்க போகிறோங்க, ஆவணப்படுத்துகிறோங்க எல்லாமே. இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அது குடுக்கையில் எவ்வளோ கலர் மாறுது அப்படிங்கிறது. எப்படி ஹியூமிக் ஆசிட் போச்சுன்னா எப்படி இருக்குங்க, அது மாதிரி போகுது, கரையேறுன்னு போகுங்க. அது நம்ம நல்லாவே இந்த இடத்துல இருந்து காமிப்போங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோமையுமே தெரியும் எவ்வளோ திக்காக 2 ஆண்டு பழமையான கோமையும் எவ்வளோ கருகருன்னு இருக்குதுன்ட்டு. அது ஊத்தையில் அதில் வந்து எப்படி கரையேறுன்னு போகுது வருங்க. அப்படியே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கருகருன்னு. அந்த கலர் பார்த்தீங்கன்னா எப்படி போகுதுங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். இல்லை அந்த வயலியெல்லாம் அப்படியே கலந்து போகிறது உங்களுக்கு கண்கூட தெரியும் எவ்வளோ கருப்பாக போகுது அப்படிங்கிறது. இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு வயலுக்கும் நம்ம ஹியூமிக் ஆசிட்லாம் எதுவும் வாங்கி விட வேண்டியது இல்லைங்க. எல்லாமே இன்றைக்கி பயிர் வளர்ச்சிக்கு தேவையான ஹியூமிக் போடுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க, வேர் வளர்ச்சி தூண்டும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே வேண்டியது இல்லைங்க. எல்லாமே நம்ம இயற்கையான கிடைக்கிற நம்ம நாட்டு மாட்டில் எல்லாமே இருக்குதுங்க. ஒரு நாட்டு மாடு ஒரு வீட்டுக்கு இருந்தால் போதுங்க, எல்லா விவசாயியும் அழகாக விவசாயம் பண்ணலாங்க. பைசா செலவு இல்லாமல் இயற்கை விவசாயம் பண்ணலாம். அதுதான் மிகப்பெரிய வெற்றிங்க. சும்மா அதுக்காக வந்து நம்ம ஹியூமிக் வாங்கி போடுங்க, நுண்ணூட்டம் வாங்கி போடுங்க, இதெல்லாம் ஒன்றுமே வேண்டாங்க. ஒரு நாட்டு மாடு ஒரு வீட்டுக்கு இருந்தால் அதை வச்சு அழகாக இயற்கை விவசாயம் 30 ஏக்கர் இயற்கை விவசாயம் பண்ணலாங்க. ஏன்னா என்னோடய கண்டுபிடிப்பான இந்த சைனோ பாக்டீரியா, சயோனான்னு சொல்லக்கூடாதுங்க, சைனோ ஈஸிங்கிறதுக்காக தான் நான் சைனோ அப்படின்னு வச்சேங்க. இப்போ இன்றைக்கெல்லாம் புதுசாக சாணப்பாசின்லாம் வந்துருச்சுங்க. புதுசாக அதைவே ஆட் பண்ணி அதை பேர் மாற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இது மக்களுக்கு புரிகிற மாதிரி இயற்கையாக ரீச் ஆகிறதுக்கு சாணப்பாசிங்க, அவ்வளோதான். அது என்னுடைய கண்டுபிடிப்புங்க. அதை நீங்கள் அழகாக பயன்படுத்திக்கலாம். அதை பயன்படுத்தினாவே நல்ல விளைச்சல் வருதுங்க. என்ன நேற்றுக்கு ஒரு நண்பர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற சுப்புங்கிற ஐயா வந்து அவர் சொன்னார், இதை பயன்படுத்தினாங்க நல்லா இருக்குங்க, நீங்கள் தான் கண்டுபிடிச்சிங்க அப்படின்லாம் சொன்னாருங்க. பேசுனுங்க, ரொம்ப நேரம் பேசினார் அவர். பரவாயில்லைங்க, இது நல்ல ரிசல்ட் கொடுக்குதுங்க, நாங்கள் ரொம்ப சந்தோஷங்க இதனால் அப்படின்னாருங்க. அதுக்காக தான் சொல்கிறேங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி ஹியூமிக் கொடுத்தோம்னா எப்படி போகுமோ அதே மாதிரி உங்களுக்கு போகுங்க.